இதான் வராரு. நன்றிங்க ஐயா. வேறு ஒன்றும் இல்லை, ஏதோ இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் ஃபோட்டோ செஷன் எடுக்கிறது ரொம்ப பெரிய இதாகி போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளையும் பொண்ணையும் அப்படியே பார்த்தா நெட்டில் பார்த்தா கண்ணு கூசுது. ஐயோ என் பொண்ணுக்கு கல்யாணத்தில் இப்படிலாம் நம்ம பண்ண மாட்டோம்பான்ற அளவுக்கு இப்போ இங்கேயும் ஏதோ பண்ணி வச்சுருக்கிறாங்க போல் தெரியுது. சரி, இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரங்கள் அப்புறம் பார்ப்போம். நான் உண்மையிலேயே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு மாணவர்களை நேரில் சந்திச்சு. உத்தரகுமார் இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி கோயம்புத்தூருக்கு வந்தேன். இன்றைய பொழுது ஏதாவது ஒரு நல்லா இருப்பீங்கம்மா, ஏதாவது ஒரு வகையில் ஒரு உருப்படியாக ஒரு 3-4 மணி நேரம் போகணும்னு நினைக்கிறேன். உத்தரகுமார் கேட்கும்போது ஜோதிடத்தில் சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி அவங்க வேறு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. இது வேண்டாம், ஜோதிடத்தில் சுபத்துவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைப்பு இருக்கட்டும்னு நான் தான் அந்த தலைப்பை கொடுத்தேன். சரி, முதல்ல நம்முடைய நோக்கம் ஃபோட்டோ எடுக்கிறதோ, ஒரே மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி போட்டுக்கிறதோ, க்யூவில் நிற்கிறதோ அதெல்லாம் கிடையாது. ஒரு 4 மணி நேரம் வந்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாருக்குமே குடும்பம் இருக்கிறது, எல்லாருக்குமே ஒரு மதிப்புமிக்க பொழுது. இது மதிப்புமிக்க ஒன்றை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருக்கணும். ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் அப்புறம், எல்லோரும் இங்கே தான் இருப்போம், யாரும் ஓடி போயிட மாட்டோம். சரி, இப்போ எனக்கு எங்கிட்டயே பிடிச்ச ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், வருஷம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிறது. அது உங்கள் எல்லாருக்கும் இருக்கணும். அப்படி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால், எந்த நேரமாக இந்த அரசியல்வாதிங்க விளையாட்டு போல் சொல்லுவாங்க, தூங்கும்போது கூட காலாட்டிக்கிட்டே தூங்கணும்ப்பா, இல்லைன்னா திடீர்னு தூக்கிட்டு போயிடுவான்னுவாங்க. அது மாதிரி ஜோதிடர்களும் எந்த நேரத்துலையும் அப்டேட் ஆகிக்கிட்டே ஒரு விழிப்பாகவே ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எவ்வளோ பெரிய நுணுக்கம் நமக்கு தெரிய வருகிறது, எவ்வளோ பெரிய நுணுக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நிச்சயமாக போகிறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் 15 பேர் கூடயாவது ஜோதிட விஷயமாக பேசுகிறேன். ஒரு 20-30 ஜாதகம் ஒரு நாளைக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போது ஒவ்வொரு விஷயமும் புதுசாக தெரியும் பொழுது ஒட்டுமொத்தமான ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜாதக குவியல்களில் ஏதேனும் ஒன்று 6 மாதத்திற்கு ஒரு முறையோ 1 வருடத்திற்கு ஒரு முறையோ ஒரு டக்குன்னு ஒரு தெளிவான ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதே நேரம் அத்தனை ஒட்டுமொத்த குவியல்களும் சேரும் பொழுது வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு முத்து ஒன்று கிடைக்கும். அதுக்கு பேர் தாங்க அந்த சுபத்துவம். இது ஒன்றும் புதுசாலாம் நம்ம யாருமே கண்டுபிடிக்கல, நானும் கண்டுபிடிக்கல, நீங்களும் கண்டுபிடிக்கல. ஏற்கனவே ஜோதிடத்தில் இருக்கிறது தான். நான் ஜிகே ஐயாவுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் தான் இதை பேசினேன். சுபத்துவம் பாபத்துவம் என்பது நிச்சயமாக நம்முடைய மூல நூல்களில் தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் அருளிய நூல்கள். அது மூல நூல்களுக்கு இணை. பகவத்கீதை கூட நமக்கு புனித நூல் கிடையாது. ஆனால் நமக்கு பராசர ஹோராவும் உத்தர காலாமிர்தமும் பிருகத் சம்மிகையும் நமக்கு பகவத்கீதையை விட மேலான மூல நூல்கள். ஆனால் எல்லாவற்றிலும் இடைச்சுருள்கள் இருக்கிற மாதிரி, எல்லாவற்றிலும் சில அமைப்புகள். ஏன்னா மூல நூல்கள்னு சொன்ன உடனே அதில் இருக்கிற அவ்வளவுமே இதுன்னு நம்ம நினச்சிட வேண்டாம். ஏன்னு சொன்னால், இந்த காலம் மாதிரி தகவல் தொழில்நுட்பம் இல்லாத ஒரு காலத்தில் படியெடுத்து பனை ஓலைகளில் அப்படியே பெருக சிறுக இருந்தது பெரிய பெரிய ஸ்லோகங்களாக. ஆரம்பத்தில் என்ன ஒரு 30 ஸ்லோகமாக இருந்திருக்கும், அப்புறம் 300 ஆயிருக்கும், 3000 ஆயிருக்கும், இன்றைக்கி 3 லட்சம் ஸ்லோகங்களில் நிற்கிது. இந்த 3 லட்சம் ஸ்லோகங்களில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்டவை சரியில்லாதவை ஆதார நூல்கள். அதைத்தான் நான் சொல்லுவேன், மூல நூல்களை அன்னப்பறவை மாதிரி படிக்கணும், பார்க்கணும். மூல நூல்களில் பாலும் தண்ணியும் கலந்துருக்கு. பால் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் நம்ம அதை குடிக்கணுன்றதுக்கு சில நேரங்களில் கடுமையான வார்த்தைகளும் உபயோகப்படுத்தியிருக்கிறேன். மூல நூல்களில் நிறைய குப்பைன்னே சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான தெய்வாம்சம் பொருந்திய, யாருமே சொல்ல முடியாத, தெய்வத்திற்கு நிகரான நம்முடைய மூலவர்கள் அருளிய இந்த மூல நூல்களில் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்ற முத்துக்கள் தான் இந்த சுபத்துவம். இந்த சுபத்துவத்தை நான் மாலையாக்கி உங்ககிட்ட கோத்து கொடுக்குறேன். அதுதான் உண்மை. இங்கே எப்படி ஒன்று இருக்குது, அங்கே எப்படி ஒன்று இருக்குது. பெரும்பாலும் இப்போ நம்மக்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது. இந்த செஷனை சில நேரங்களில் நம்மக்கிட்ட இருக்க ஒரு அரை மணி நேரமாவது நம்மக்கிட்ட இருக்கிற குறையை தெரிஞ்சுக்கலாம். அந்த குறையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறைக்கு அப்புறம் அந்த குறையை எப்படி நிவர்த்தி பண்ணுறது. இப்போ உதாரணமாக, என் மேலே அன்பு கொண்ட ஒரு மதுரையில் இருக்கின்ற பெரிய பாரம்பரிய ஜோதிடர் நண்பர், என்னோடு முரண்பட்டவர்.
இப்போவும் மதுரையில் கொஞ்சம் பெரிய லெவலில் ஜோதிடராக இருக்கிறாரு. பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். இவரை பற்றி நான் என்னுடைய ஜோதிடம் தேவரகசியம் நூலில் கூட நான் எழுதியிருக்கிறேன். நண்பர் இப்போ எனக்கு ராகுதசை செவ்வாய் புக்தி நடந்துக்கிட்டு வருது. என்னுடைய பிறந்த நேரம், என்னுடைய ஜாதகம் வெட்ட வெளிச்சம். என் வாழ்க்கையில் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஜோதிடத்தில் மட்டும் நான் வெளிப்படையானவன், ஜோசியத்தில் மட்டும் நான் போய் சொல்ல மாட்டேன். எனக்கும் ஆசாபாசங்கள் இருக்குது. நானும் நல்லவன் தான், நானும் கெட்டவன் தான், நானும் நல்ல கெட்ட தன்மைகள் கலந்தவன் தான். ஆனால் ஜோதிடத்தில் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஜோதிடம் மிக பிரதானமாக இருந்த காரணத்தினால என்னுடைய ஜாதகத்தை நான் வெளிப்படையாகவே போட்டுட்டேன். ராகுதசை செவ்வாய் புக்தி ஆரம்பித்ததிலிருந்து மதுரையைச் சேர்ந்த தொழில்முறை ஜோதிடரான ஒரு பெரியவர், என்னுடைய வயதிற்கானவர், அடுத்தடுத்து சில விஷயங்களில் என்னுடைய அந்தரங்களின் அடிப்படையில் இப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணி எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார், எனக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தார். நானும் அவரும் கொஞ்சம் உரிமையாக தான் பேசுவோம். நான் கூப்பிட்டேன், யோ போயா உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. ஏன்னா இப்போ ராகுதிசையில் ஒரு குறிப்பிட்ட அந்தரங்கள்லாம் கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறேன். செவ்வாய் புக்தியில் என் மேலே உள்ள அக்கறையில் இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், இப்படி உஷாராருங்க, அப்படி உஷாராருங்கன்னு ஒரு 4-5 தடவை சொல்லிக்கிட்டே இருந்தார். யோ நீ என் ஃப்ரெண்டுன்னு தான் பேர், நீ என் லைனுக்கே வரமாட்ட. அவருக்கு சுபத்துவம் கட்டோடு பிடிக்காது. சுபத்துவத்தில் ஒன்றுமே இல்லை, பாவத்துவத்தில் ஒன்றுமே இல்லை. இத்தனைக்கு அவர் பெரிய ஜோசியராக இருக்கிறார். என்ன ஜோசியராக இருப்பார்? 10 பொருத்த ஜோசியர். அதுவே போகிறோம், 10 பொருத்தத்தில் தான் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம இது பண்ணவே வேண்டாம். இப்போ ஒரு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி, டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை செவ்வாய் புக்தி, இந்த அந்தரம் போய்கிட்டு இருக்கு, இந்த அந்தரம் போய்கிட்டு இருக்கு, இது இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். நான் கேட்டேன், யோ என்னையா நீ, நான் தான் சுபத்துவம்னு சொல்கிறேன்ல. ராகுவை இப்போ குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரியா? புக்திநாதன் செவ்வாயவும் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரியா? இருக்கிறாரா? கோச்சாரத்தில் ராகுவை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரியா? ஆமாம் இல்லை, ஆமாம். செவ்வாயை யாரையா பார்க்குறது? குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரியா? யோ நீ சொன்ன விஷயங்கள்லாம் நான் ஆன்லைன் கிளாஸில் நடத்தியிருக்கிறையா? எப்போன்னா ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி புதன் நீச்சமானாரா? புதன் நீச்சமாகி சனியோட சேர்ந்தாரா? புதன் நீச்சமாகி ராகுவோட சேர்ந்தாரா? அப்போவே என் ஆன்லைன் கிளாஸில் நடத்தியிருக்கிறையா? அந்த நேரத்துலையும் ஒரு 5 மாதம் என்ன மாதிரி ராகுதசை நடக்கிறவனையும் என்ன மாதிரி லக்கணக்காரனையும் பாதுகாக்கிறதுக்காக அந்த இடத்துல உச்ச சுக்கிரன் சுபத்துவமாக 5 மாதம் அங்கேயே இருந்தார். யான்னு இப்போ 12ஆம் தேதி ஃபோன் பண்ணார். நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் போல் தெரியுது, கடைசியில் சுபத்துவம் தான் ஜெயிக்குதுன்னார். இப்போ ஆக பழைய நூல்கள் சொன்ன சில விதிகள், சில அமைப்புகள், மாரக பாதக கேந்திர இந்த அமைப்புகள் எல்லாம் உண்மை, தப்புன்னு நம்ம சொல்லவே கூடாது. அது சொல்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. மூல நூல்கள் சொன்னவைகளை குறை சொல்வதற்கு எத்தகைய ஜோதிடருக்கும் தகுதி கிடையாது. ஆனால் மூல நூல்கள் எது அப்படிங்கிறதுல தானே பிரச்சனை வருது. நீங்கள் விளக்க நூல்களாக எழுதுனதை கூட நம்ம மூல நூல்கள்னு எப்படி ஏற்றுக்கிறது? பராசரர் ஒன்று சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் பராசரர் முழுக்க அதை சொல்லலை. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் பராசரர் பேரில் எழுதியிருக்கு. இந்த விதி விளக்குகளை இதைத்தான் நான் மாணவர்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு கேள்வி செஷன் பதிலாகவே அதை வச்சுக்க போகிறேன். விதியை விட விதி விளக்குகளை அன்பு மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ இந்த மதுரை ஜோதிடர் எதற்காக என்கிட்ட ஒரு 4-5 மாதமாக பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னு நான் சொல்லவே தேவையில்லை. ஒவ்வொன்றுத்துக்கும் யோ கோச்சார ரீதியாக இப்படி சொல்கிறியா, நீ இப்படி சொல்லும்போது குரு கும்பத்தில், ராகு கும்பத்தில் இருக்கிறாரா, கும்பத்தில் இருக்கிற ராகுவை இப்போ குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரான்னு கேட்டால் ஆமாம் இல்லை, இதைத்தான் நான் சுபத்துவம்னு சொல்கிறேன், ஏன் இப்போ இது வாங்குற? இல்லை உங்கள் ஜாதகத்தில் அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. சரி, செக்டாராக பிரியா. என் வாழ்க்கையில் இப்போ நான் செவ்வாய் புக்தியில் நடக்கிற சம்பவங்களை நான் அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றேன். ஏற்கனவே செவ்வாய் தசையில் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். நான் எதுக்காக இதை இப்படியே பகிரங்கமாக சொல்கிறேன்னா, உங்கள் ஜாதகம் உங்ககிட்ட பொய் சொல்லாது. நீங்கள் உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கின்ற அத்தனை அழுக்குகளும் அத்தனை நல்லதுகளும் உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் ஒவ்வொருவருமே நம்முடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யணும்னு சொல்கிறேன். இந்த லெவலில் கிட்டத்தட்ட நான் நிறைய தாண்டிட்டேன்.
இதில். அதனால் என்கிட்ட பெரிய அளவில் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்றதுனால தான் சில விஷயங்களை நண்பர்களாக இருக்கட்டும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதே அவங்கவுங்க ஜாதகத்தை தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகள், அதில் உள்ள விதிகள், அதில் உள்ள விதி விலக்குகளை புரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவிற்கு எல்லாவற்றையும் துல்லியமாக சொல்லிவிடலாம். சரி, அப்போ துல்லியமாக சொல்வதற்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன? ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய துல்லியமாக பலன் சொல்ல முடியாததற்கான தடை என்னன்னு ஒரு 10 பேர் சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவேன். சொல்லுங்கள் பார்ப்போம். பத்து பேர் இல்லை, நிறைய பேர் சொல்லிட்டீங்க. சகோதரி சொன்னது தான் கரெக்டு. அவங்க சொன்னது பளிச்சுன்னு ஃப்ரண்ட் ரோவில் இருந்ததுனால காதில் கரெக்டாக விழுந்தது. பிறந்த நேரம் தெரியாது, அதுதான் மேட்டர். நேற்றெல்லாம் பெரிய சண்டை டிஸ்கஸில். நேற்று ஒரு சண்டை, முந்தா நாள் ஒரு சண்டை, டெய்லி சண்டை. எல்லாருமே 50s 50 வயதுக்கு முற்பட்டவர்கள், 40 வயதுக்கு முற்பட்டவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் அந்த லக்ன சந்தியில் பிறந்தவங்க எல்லாருக்குமே நீங்கள் லக்னத்தை கணிக்கிறது பெரிய லெவல். ஒரு ஆள் அமெரிக்காவிலேருந்து சண்டை போடுறார். சார், அவர் பிறந்தது அரியலூர், 1975 பிறந்திருக்கிறார். விருச்சிக லக்னம். கேட்டுக்கங்க, இதெல்லாம் மனசில் தேக்கணும். போர்டெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜோசியர்னு வந்துட்டாலே நமக்கு தேவை புதன். அந்த புதனுக்குள்ளே இருப்பது மனப்பாடத்திறன், கிரகிக்கும் திறன், கிரகித்தல் தான் கிரகம், புதன் தான். நான் அடிக்கடி கிண்டலாக சொல்லுவேன், இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், இந்த ஹாலில் இருக்கக்கூடிய டீ குடிக்கிற பசங்களை தவிர ஃபோட்டோகிராஃபருக்கும் புதன் வலுத்திருக்கணும், அதனால் அவருக்கும் புதன் வலுத்திருக்கும். இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே புதன் வலுத்திருக்குது. இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே புதன் வலுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம கூடியிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல அடிக்கடி நான் சொல்லது போல், இப்போ அமெரிக்காவிலேருந்து 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார். அரியலூர் 2006 2005 20 வருஷமாக போய் அமெரிக்காவில் சிட்டிசன் ஆகிட்டார். விருச்சிக லக்னம். அவர் கொடுத்த டைம் அதிகாலையில் 5 மணி சுமாருக்கு பிறந்திருக்கிறார். விருச்சிக லக்னம். லக்னத்தில் புதன், லக்னத்தில் சூரியன், 5ல் லக்னத்தில் சூரியன் புதன் பக்கத்தில், அதாவது விருச்சிக லக்னம் லக்னத்தில் ராகுவோ என்னமோ, 5ல் இவர் குரு, 5ல் குரு, விருச்சிக லக்னத்தின் அடிப்படையில் 5ல் குரு, 6ல் கேது, 12ல் ராகு, சுக்கிரன் சந்திரன், கன்னியா ராசி, சந்திரனும் சுக்கிரனும் நீச்சத்தோட சந்திரன் அங்கே இருக்கிறாரு. நான் அவரை கணக்கு பார்க்குறேன். அமெரிக்காவில் இருக்கிறீங்க, எனக்கு எடுத்தவுடனே அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறாருனால நான் எதை பார்ப்பேன்? மாணவர்கள் கைதட்டுறதுலே உங்களுக்கு புரியுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே அடிவிட்டு போகும். கடவுள், உண்மையை சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒன்றை கொடுப்பார். ஒன்றையே நினச்சிக்கிட்டு பைத்தியகாரத்தனமாக அதையே நினச்சிக்கிட்டு இருந்து பொண்டாட்டி புள்ள புருஷனெல்லாம் விட்டுக்கிட்டு ஒரே ஒன்றை யோசிச்சுக்கிட்டு இருந்தால் ஏதாவது ஒன்று கொடுப்பார். நல்லதாக நினச்சிக்கிட்டு இருந்தால் நல்லதாக கொடுப்பார், கெட்டதாக நினச்சிக்கிட்டு இருந்தால் கெட்டதாக கொடுப்பார். ஆக பரம்பொருள் எனக்கு கொடுத்த ஒரு அருட்கொடை இந்த 8-12 சுபத்துவம்னு சொல்லலாம். இதை நான் ஆயிரக்கணக்கானவர்களுடைய ஜாதகங்களில் நான் கண்டிப்பாக நிரூபிச்சிருக்கிறேன். இது லக்னத்தை அப்படியே இது பண்ண கூட கொடுக்கும். 2006 அரியலூர்லேருந்து அவர் வெளிநாடு போயிட்டார், இன்னும் வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு. நான் பார்க்குறேன் விருச்சிக லக்னம் 5ல் இது இருக்கிறாரு. டக்குன்னு பார்த்தோடனே 15 நிமிஷம் முன்னாடி தான் பிறந்துட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. 5:45 என்னமோ கொடுத்தாரு. நீ 5:20ங்கெல்லாம் பிறந்துட்டீங்க, நீங்கள் 5:20 துலா லக்னத்துக்கு 12ல் சுக்கிரன் நீச்சம், 12ல் சுக்கிரன் நீச்சமாகி 6ஆம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால அப்படின்றத முதல்ல நினச்சிக்கிட்டு சில விஷயங்களை அப்படியே படிப்படியாக சொல்லி, கேது புக்தி 10ல் அவருக்கு சனி, 10ல் சனி 1975 தான் நினைக்கிறேன். அதாவது கடகத்தில் சனி துலா லக்னம் படி 10ல் சனி. 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் ஆகுது, பெரிய ஆர்கியூமெண்ட்டு. ஒத்துக்கவே மாட்டார். சார், 100 ஜோசியர்கிட்ட பார்த்துட்டேன் சார், 100 பேரும் சொல்லாத விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இதுதான் நமக்குள்ள ஒரு சிக்கலே. தெளிவாக எனக்கு தெரியும். நான் ஒரே ஒருத்தர் சொன்னேன், எப்பா உன் வயசை விட எனக்கு அனுபவம் ஜாஸ்திப்பா, போப்பானேன். கடைசியாக தெளிவாக தெரியும். மாணவர்கள் அந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. இவர் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட திரும்ப வருவார். ஏன்னா எதிர்கால பலன் சொல்லியிருக்கிறேன்ல, அது அப்படியே நடக்கும். முதல்ல ஒரு பேசிக்காக ஜாதகத்தை கரெக்ட் பண்ணிக்கங்க. என்கிட்ட இருந்து எதை கற்றுக்கிறீங்களோ இல்லையோ இதை மட்டும் கற்றுக்குங்க. கையில் கொடுக்குற ஜாதகத்துக்கு பலன் சொல்லாதீங்க. முதலில் ஜாதகத்தை துல்லியமாக இதுதானா இவர் இல்லை. ஏன்னா லக்கணம் தலை, மூளை இல்லைன்னா ஆட்டிசம் குழந்தையாயிடுறோம். மூளை இருந்தால் தான் கை நல்லா இருக்கலாம், கால் நல்லா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு நொண்டி முடமாக இருந்தால் கூட பொழைச்சிக்குவோம். மூளை இல்லைன்னா பிழைக்க முடியாது. லக்கணம் இல்லைன்னா பலன் சொல்ல முடியாது.
லக்னம் சரியா இல்லைன்னா பலன் சொல்ல முடியாது. நீங்கள் எந்த இடத்துல தோற்று போவீங்கன்னா தவறான ஜாதகத்தில் தான் நீங்கள் தோற்று போவீங்க. அது உங்கள் தப்பு இல்லை. ஆனால் அந்த தவறான ஜாதகத்திற்கு பலன் சொல்வது உங்கள் தப்பு. என்கிட்ட இருந்த மாணவர்கள் எதை கற்றுக்கிறீங்களோ இல்லையோ இதை கற்றுக்குங்க. முதல்ல நான் சொல்லவே மாட்டேன், சண்டை வரும். இல்லை நீங்கள் விருச்சிக லக்கணத்துக்கு பலன் சொல்லுங்கள், பேமெண்ட்டை திருப்பி வாங்கிட்டு போயான்னவன் ஒரே வார்த்தை தான். இப்படியே சொல்லியிருக்கிறேன். ஹலோ, நீங்கள் துலா லக்கணத்தில் பிறந்தவர், 20 நிமிஷம் முன்னாடி பிறந்துட்டீங்க. 5ல் குரு இருந்து உங்களுக்கு ஏன் ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு கேட்டேன். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை. இப்போ லேசாக எல்லாம் வந்து ஜாயிண்ட் ஆகுதா? துலா லக்கணப்படி 5:40 டைம் கொடுத்துருக்கிறாரு. 5:20 துலா லக்கணம் முடிஞ்சு விருச்சிக லக்கணம் ஆரம்பிக்குது. 5:20 அவர் பிறந்துட்டார் 1975. விடிய காத்தால் இந்த எல்லா வீடுகள்லையும் 1975 கேட்டிங்கன்னா கோழி கூவுறும் போது, பிள்ளை இருக்க கிளம்பும் போது, 4 மணி சங்கு ஊதும் போது, ஏஎன்ஆர் பஸ்ஸு அப்படியே வந்து கிளம்பும் போது, அன்னைக்கு தான் ஏஎன்ஆர் பஸ்ஸு பஞ்சராகி டயரை மாற்றிட்டு 1 மணி நேரம் கழித்து வந்திருப்பேன் அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு. ஆனால் இவங்க சொல்லுவாங்க ஏஎன்ஆர் பஸ்ஸு டான்னு 5 மணிக்கு வந்துடுவான், பேன் பேன் 6 அடித்தா நீ பிறந்தேன்னுவாங்க. அன்றைக்கி தான் அவன் 5:30 மணிக்கு வந்திருப்பான். 1/2 மணி நேரத்தில் லக்கணம் மாறும். முந்தா நாள் நடந்த சமாச்சாரம். அவர் உண்மையிலே துலா லக்கணத்தில் பிறந்துட்டார். அவர் ஏற்றுக்கவே இல்லை. ஃபேஸ்புக்கில் இருக்கிற அத்தனை ஜோசியர் பேரையும் என்கிட்ட சொல்லிட்டார். 3 நாளைக்கு முன்னாடி தான் இவரை பார்த்தேன், 4 நாளைக்கு முன்னாடி தான் அவரை பார்த்தேன். அந்த ஆள் வேலையே அதுதான், ஜோசியரை பார்க்கறது தான். இப்படி உங்களுக்கு அனுபவம் இருக்கும். சிரிக்கிறதுக்காக நான் சொல்ல, உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கும். அந்த ஜோசி ஹலோ பேர்லாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. இதே இவரே போய் நம்ம பேரையும் போய் அடுத்தவங்ககிட்ட சொல்லுவார்ல, அதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. அப்படி பேர்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. நீங்கள் விருச்சிக லக்கணத்தில் பிறக்கலை. எப்படி இவ்வளோ நாள் அதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ நாள் எல்லோரும் அதுக்கு தானே பலன் சொல்கிறாங்க, அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது? நீ விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருந்தா உனக்கு 2 பொம்பளை பிள்ளை இல்லை, ஒரு ஆம்பளை பிள்ளையாவது இருந்திருக்கும். 5ல் குரு இருக்கிறார் இல்லையா? 5ல் குரு ஆட்சியாக இருக்கிறார் இல்லையா? ஐயா 2006 ராகுதசை சனி புக்தியில், கடகத்தில் இருக்கிற சனி புக்தியில் 2006 நீ இதுக்கு போனியான்னு கேட்டேன், அமெரிக்காவுக்கு போனியான்னு கேட்டேன். 2006 போல, 2005 டிசம்பரில் போனேன்னார். புத்திசாலி. சிரிக்கக்கூடாது, இப்படிலாம் வந்து தொலைக்கும். சிரிக்கிறதுக்காக சொல்ல. 2006 அமெரிக்கா போனியா அப்படின்னு கேட்டதுக்கு 2006 போலங்க, 2005 டிசம்பரில் போனேன்னார். சிரிக்கிறது எனக்கு அதை வச்சதுக்கப்புறம் எனக்கே ஒரு வேதனை. நான் அது இதுக்காக நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே போவோம். இவர் ஒரு 2 வருஷம் கழித்து கண்டிப்பாக என்கிட்ட வருவார், 2 வருஷம் கழித்து மறுபடியும் வருவார். இந்த மாதிரி என்கிட்ட என்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சம்பவங்கள். நான் சுயசரிதையை எழுதலாம். நானும் ஜோதிடமும் நானும் வாடிக்கையாளரும் நான் கண்டிப்பாக ஒரு சுயசரிதை எழுதுகிறேன். அது உங்களுக்கு மட்டும் உபயோகமாகும். இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரம். கடைசி வரைக்கும் அந்த ஆள் ஒத்துக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் ஒத்துக்கலை. நிச்சயமாக ஒரு ரிவ்யூ போடுவார். என்ன ரிவ்யூ போடுவார்னா, இந்த உலகத்திலே நான் பார்த்த மகா மட்டமான ஜோசியர் ஆதித்ய குருஜி. ஜோசியமே அந்த ஆளுக்கு தெரியல. 100 ஜோசியர் என்னை வந்து கரெக்டாக சொன்னதை இவர் தப்பாக சொல்லிட்டார். ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் கேட்டேன். 10ல் இருக்கக்கூடிய கடக சனி 7ல் இருக்கக்கூடிய துலா லக்கணப்படி 7ல் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்குறார். அது வந்து 2016 17 கேது புக்தி நடக்குது. இந்த கேது புக்தியில் மனம் பாதிச்சிருந்தீங்களான்னு கேட்டேன். ஒரு 4-5 மாதம், 1 வருஷம் சைக்கியாட்ரிஸ்ட்டில் போனேன்னார். 2க்கு என்ன அர்த்தம்? அதாவது இதில் என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. ராசி லக்னம் லக்னாதிபதியோடு சனி தொடர்பு கொண்டவனே நீங்கள் பலன் சொல்லி திருப்திப்படுத்தவே முடியாது. கைதட்டல் அதிகமாக இருக்குது, அவ்வளோ மாட்டியிருக்கிறீங்க. ராதாகிருஷ்ணனை பாருங்க, பயங்கரமாக சிரிக்கிறார். அவ்வளோ மாட்டியிருக்கிறீங்க. ராசி லக்னத்தோடு லக்னாதிபதியோடு சனி பாபத்துவமாகி தொடர்பு கொண்டால் பயங்கரம். கிட்டத்தட்ட அவர் ஜோதியம் பார்க்க வரமாட்டார். இந்த இரட்டை நிலைகளில் அன்பு மாணவர்கள் அந்த கால்குலேஷனை முதல்ல அந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளில் பார்த்துட்டா அப்படியே சொல்லிடலாம். இன்னொன்று நான் உண்மையை ஓப்பனாக சொல்லிடுவேன். இப்போ இந்த சொன்ன ஜாதகருக்கு 1975 பிறந்தவர், துலா லக்னம், 12ல் சந்திரன் சுக்கிரன் நீச்சம், 6ல் ராகு 6ல் குரு, 2ல் ராகு, லக்கணத்தில் ராகு, 7ல் கேது, செவ்வாயும் பார்க்குது சனியும் பார்க்குது. அதாவது செவ்வாய் 9ல் இருந்து 4ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குறாரு,
சனி 10ல் கடகத்திலிருந்து 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ இந்த சந்திரனை சனி பார்க்குது இல்லையா? இதே பாயிண்ட்டை சொல்லி அவர்கிட்ட நான் சொல்கிறேன், ஹலோ என்ன சொன்னாலும் நீங்கள் திருப்திப்பட மாட்டீங்க, இல்லை நீங்கள் எனக்கு விருச்சிக லக்கணத்துக்கு பலன் சொல்லுங்கள். நீ விருச்சிக லக்கணத்திலே பிறக்கல, நான் எப்படி பலன் சொல்ல முடியும்? இல்லைங்க, இது வரைக்கும் 100 ஜோசியர் என்கிட்ட இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவருக்கு குருதசை நடந்துக்கிட்டு இருக்கு. குருதசை ஆரம்பித்த நாள்லேருந்து ஒவ்வொரு இதாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வேலையில் இல்லை, பதில் சொல்லலை. ஹலோ நான் சொல்கிறேங்க, இப்போ நீங்கள் வேலையில் இல்லை. 3 நிமிஷம் கழித்து பதில், ஆமாம் நான் வேலையில் இல்லை. அதை சொல்கிறதுக்கு அவர் 3 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. காரணம் என்ன? சந்திரனுக்கு சனி பார்வை, சந்திரனில் சனி பார்வை. அந்த இதுக்கு அவரால் அக்செப்ட் பண்ணவே முடியல. என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க? பிறந்ததுலேருந்து நான் இப்படி தாங்க விருச்சிக லக்கணம், இதை 4 தடவை சொல்லிட்டார். பிறந்ததுலேருந்து நான் விருச்சிக லக்கணம் தாங்க பார்த்துருக்கேன். அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நான் முந்தா நாள் கூட இவர்கிட்ட கேட்டேன், இவர் எனக்கு விருச்சிக லக்கணம் அப்படி தான் பலன் சொன்னார். அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? இது மாதிரி என்கிட்ட கிட்டத்தட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு 10-20 அனுபவங்கள் இந்த 10-20 வருஷத்தில் எப்பயாவது வந்து மாட்டோம். ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்கள் எப்படி நான் விருச்சிக லக்கணம்னு எதை வச்சு சொல்கிறீங்க? ஹலோ 8-12 சுபத்துவம் இருந்தால் தான் நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணும். அமெரிக்காவில் போய் சிட்டிசன் ஆகிட்டீங்க. நீங்கள் அமெரிக்காவில் போய் சிட்டிசன் ஆகிறீங்கன்னா ராகுதசை சனி புக்தியில் கடகத்தில் இருக்கக்கூடிய சனி புக்தியில் நீங்கள் போயிருக்கணும். நீங்கள் 2006 நீங்கள் போயிருக்கணுன்றது என்னுடைய கணக்குப்படி. நான் சொல்கிறது ஒரு மாதம் முன்ன பின்ன வரலாம், ஏன்னா அக்யூரேட் உங்கள் பிறந்த நேரம் எனக்கு இல்லை. 2006லலாம் நான் போகலைங்க, 2005 டிசம்பரில் தாங்க போனேன். அதுபோல் அப்புறம் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு மனசு வருமா? இந்த மாதிரியானவர்கள் எதையும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த அனுபவம் எல்லாருக்குமே வரும். 2 பெண் குழந்தை அவருக்கு, அதில் ஒரு பெண் குழந்தையோட ஜாதகத்தை என்கிட்ட கேட்டு பார்த்துருக்கிறாரு. உங்களுக்கு நான் இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்கிறேன். விருச்சிக லக்கணமாக இருந்தால் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கும், துலா லக்கணமாக இருந்தால் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்காது. உங்களுக்கு எத்தனை பசங்கன்னு கேட்குறேன். அவர் ஏற்கனவே ஒரு பெண் குழந்தையோட ஜாதகத்தோடு சேர்த்து என்னை பார்க்குறார். அதுக்கும் 2 நிமிஷத்துக்கு பதில் இல்லை. இல்லைங்க, விருச்சிக லக்கணமாக இருந்தால் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கும், துலா லக்கணமாக இருந்தால் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு எத்தனை பிள்ளை? எனக்கு 2 பொம்பளை பிள்ளை தான். அதையும் ஏண்டா இவன் கேட்குறான், அவன் கேட்குற மாதிரி இருக்குதேன்ற அந்த அறகுறையான பதில். ஆக இந்த மாதிரியாக மாணவர்களுக்கு இதை நீங்கள் அறிவுரைன்னு எடுத்துக்கிட்டலாம், அல்லது சக ஜோதிடனுடைய அனுபவம்னு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியான நிலைமைகளில் நீங்கள் உங்களுடைய பலன் எங்கே மாறும் அப்படின்னா இந்த மாதிரியான தவறான அமைப்புகளில் தான். இதில் தான் அந்த நட்சத்திர உப சித்தாந்த அமைப்புகள் சுத்தமாக தோல்வி அடைகிறது. இந்த இடத்துல தான் சுத்தமாக தோல்வி அடைகிறது. அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நட்சத்திர உப நட்சத்திர அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நண்பர் கேபி சிஸ்டம் மட்டும்தான் பார்க்குறார். ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டு. இந்த நேரங்களில் இவ்வளவு வேலையை விட்டுட்டு ஆர்கியூமெண்ட்டு வேறு இருக்குது. ஒரு அரை மணி நேரம் போனாலும் பரவாயில்லன்ட்டு அவர்கிட்ட ஃபோன்லேயே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டு. நான் கேட்ட ஒரு கேள்விக்கு அவரால் பதிலே சொல்ல முடியல. கொஞ்சம் யோசியா, அப்புறமா தான் ஏன் அவனுக்கு புரியும்னே. அதாவது இப்போ இந்த விஷயத்தில் ஒரு 10 நிமிஷம் கூட வேண்டாம், 5 நிமிஷம் பிறந்த நேரம் ஆனாலும் உப நட்சத்திரம் மாறிடுமா? லக்ன முனை உப நட்சத்திரம் மாறிடும், அது மாறிடும், இது மாறிடும். அப்போ நம்முடைய பிறந்த நேரமே இதுக்கு அவங்க ஒன்று சொல்லுவாங்க, பிறந்த நேரத்தை சரி பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டு எங்ககிட்டயே சிஸ்டத்தில் இருக்குன்னுவாங்க. நிச்சயமாக கிடையாதுங்க. சில பேருடைய நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தள்ளி இருக்கிறத கூட நான் பார்த்துருக்குறேன். அதுக்கு இது வரைக்கும் எனக்கு அது எப்படின்னே புரியல. 2 மணி நேரம் 3 மணி நேரம்னதுக்கு அதுக்கு வாடிக்கையாளராக வந்த ஒரு செவிலியர் சகோதரி சொன்ன பதில் என்னை அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு செவிலியர் சகோதரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. டாக்டர்கிட்ட தான் கேட்பேன், விசாரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு செவிலிய சகோதரி, அவங்க கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போ 60 வயசுக்கு மேலே. அவங்களும் நான் பிரசவ வாட்டில் தான் இருந்திருக்கிறேன் குருஜி, நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் குருஜி, நீங்கள் சொன்னதெல்லாம் பிறந்த நேரத்தை யாருமே நான் கொடுக்கறதில்ல, பெரும்பாலும் டாக்டரே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதில் அவங்க ஒரு சொன்ன பாயிண்ட்டு மிகப்பெரிய பாயிண்ட்டு. பிறந்த நேரத்தை நாங்கள் உடனே கொடுக்க மாட்டோம், அதுக்கடுத்த நாள் டேட் ஆஃப் பர்த் டைம் எழுதும்போது கொடுப்போம். ஒரு நாளில் 4 பொம்பளை பிள்ளை அன்றைக்கி நைட்டில் பிறந்திருக்கும். நைட்டில் பொம்பளை பிள்ளை பிறந்தோன்னா அவங்க பர்த் சர்டிஃபிகேட்டு டைமுன்னு கேட்க வரும்போது எங்களுக்கு எந்த குழந்தை எப்போன்னு எனக்கு ஞாபகம் வராது. 11 மணிக்கு பிறந்த குழந்தைய தூக்கி நான் 2 மணிக்கு கொடுத்துருவேன். என்ன அறியாமல் தான், நான் வேணுன்னே செஞ்சதில்லை, ஆனால் இப்படிலாம் நடந்திருக்கு. யோசனை பண்ணி பார்த்தா அவங்க ஆங்கிளில் அது எனக்கு கரெக்டாகவே தெரியுது.
4 பொம்பளை பிள்ளை பிறந்தபோது இந்த திண்டுக்கல்லேருந்து வந்த பொம்பளை பிள்ளை, சோழவந்தான்லேருந்து வந்த பொம்பளை பிள்ளை, மதுரையில் அந்த இந்த பொண்ணுக்கு அந்த பொம்பளை பிள்ளை பிறந்ததில்லை. இது எப்போ பிறந்தது? 11 மணிக்கா? 11 மணி. ஆனால் என்ன ஏரியாமல் 3 மணிக்கு பிறந்த குழந்தைக்கு 11 மணிக்கு நான் டைம் கொடுப்பேன், 2 மணிக்கு பிறந்த குழந்தைக்கு 3 மணின்னு டைம் கொடுப்பேன். இப்படியே சொன்னாங்க ஒரு செவிலியர் சகோதரி. வேணும்னே நாங்கள் கொடுக்கறது இல்லைங்க, இந்த மாதிரி நேரங்களில் டைம் மாறி போயிடுங்கன்னாங்க. அப்போ பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாகி இந்த மனித தவறுகள் நம்முடைய ஜோதிடத்தை பொய்யாக்குகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. இதைத்தான் அன்பு மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரியே எதற்கெடுத்தாலும் லக்கணத்தை சந்தேகப்படுறேன்ல, லக்கணத்தை சந்தேகப்படுங்க. லக்கணத்தை இன்னொன்று ப்ரிடிக்ஷன் சொல்லும் போது ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்லேயே பிடிபட்டுருவீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்லேயே ஆமாம் ஆமாம் இல்லை இல்லைன்னு வரும்போதே அந்த சேனல், அந்த நேர்கோடு வாடிக்கையாளருக்கும் நமக்கும் வந்துடும். ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்லேயே அடிபடுதா, அந்த இடத்துல ஏதோ ஒன்று சிக்கல்கள் இருக்குதுன்னு அர்த்தம். ஆக லக்கணத்தை உறுதி செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒன்று. இந்த நேரத்தில் இப்போ 2000லேருந்து பிறந்தவங்க நேரம், எல்லாருக்கும் செல்ஃபோன் கையில் இருக்கிற நேரம், இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வின் அடிப்படையில் தான் இப்போ தான் நம்ம 9:30 மணிக்கு பிறந்த குழந்தைய 9:32க்கு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8:45க்கு பிறந்தா கூட 9 மணியை போல பிறந்தார் தான். வாக்கிய பஞ்சாங்கத்தில் எங்கேயாவது பார்க்குறீங்களா? 3 மணி சுமாருக்கு பிறந்த குழந்தைன்னு தான் வாக்கிய பஞ்சாங்கத்தில் எழுதியிருப்பாங்க. எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்தா இதில் பாருங்கள், சுமார் 3 மணி அளவில் கணாரோனா வேணா சானாவிற்கு புண்ணிய புத்திரன் சீமந்த புத்திரன் ஜனனம் சுப ஜனனம் இப்படி தானே எழுதுகிறாங்க. யாராவது 3:58 4:58 எழுதுகிறாங்க. இதை விட முக்கியம், வாக்கிய பஞ்சாங்கக்காரங்க யாருமே பிறந்த நேரத்தை எழுத மாட்டீங்க, வேணும்னே. ஏன் தெரியுமா? நீங்கள் பண்ணுற தப்பை மற்ற ஜோசியர் கண்டுபிடிச்சிடக்கூடாது. அதாவது பிறந்த நேரத்தை மறைச்சிட்டா அந்த ஜாதகப்படி அந்த நபர் பிறந்தாருன்றது சரியாக போயிடுது, உங்கள் தப்பு தெரியாது. நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் தான், நம்மளும் எங்கள் அப்பாவும் வாக்கிய பஞ்சாங்கம் தான், நானும் வாக்கிய பஞ்சாங்கத்திலேருந்து வந்தவன் தான். அதனால் அதெல்லாம் ஒன்றும் பேசுகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. வாக்கிய பஞ்சாங்கக்காரர்கள் வேண்டுமென்றே பிறந்த நேரத்தை மறப்பாங்க. ஏன்னா அந்த பஞ்சாங்கத்தை, அந்த ஜாதகத்தை எழுதின அந்த ஜோதிடர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தப்பு பண்ணியிருந்தால் இன்னொருத்தர் அதை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக வேணும்னே செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலுக்கு ஏற்ற மாதிரி செருப்பு வாங்காமல் செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்டிடுறார். ஆக அன்பு மாணவர்கள், எதற்கு முன்னாலே ஒரு விஷயத்துக்கு இதுக்குத்தான் நான் அதிக நேரம் இப்போ எடுத்துக்கிறேன்னா தலைக்குத்தான் அதிக நேரம் எடுத்துக்க முடியும், காலுக்கும் கைக்கும்லாம் எடுத்துக்க முடியாது. காலு கை போச்சுன்னா கூட செயற்கை கால் வாங்கிக்கலாம், அல்லது எதையாவது ஒன்று பண்ணி அழிவு பண்ணால் கூட தூக்கி வெட்டி போட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம், மருந்து போட்டு ஆற்றிக்கலாம். தலையில் மூளையில் அடிபட்டுச்சுன்னா ஆற்றவே முடியாது, முடிஞ்சு போச்சு கதை, போயிட்டோம்னு அர்த்தம். லக்கணத்தை உறுதி பண்ணாமல் லக்கண அமைப்புகளோடு அதை பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி 2 வார்த்தை சரியாக சொல்லி பார்க்கலாம். அந்த அமெரிக்காக்காரருக்கு சொன்ன மாதிரி நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டீங்கன்னா 8-12 சுபத்துவம் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் துலா லக்கணம். 2வது பாயிண்ட்டு உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைன்றதில் 6ல் குரு மறைஞ்சு போனார்ன்றது நல்லா தெரியுது. இன்னொரு பாயிண்ட்டுன்னு சொன்னேன், துலா லக்கணப்படி 5க்குடையவர் 5க்கு 6ல் மறைந்து லக்னம் புத்திரக்காரகன் 6ல் மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையே கிடையாது, இனிமேலும் ஆம்பளை பிள்ளை பிறக்கிறதுக்கு இல்லை, ஏன்னா இப்போ 2 பிள்ளைக்குமே 20 வயசு ஆகிப்போச்சு. இதுதான் உங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜீரணிக்கவே முடியாமல் சில பேர் ஒத்துக்குவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும். 65-70 வயசு, 70 வயது பெரியவர் ஒருவர் டெல்லியில் செட்டில் ஆனவர், 70 வயது பெரியவர். ப்ரெடிக்ஷனே எப்படி அப்பாவும் பையனும் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, குருஜி 70 வயசில் எனக்கு லக்னம் சரியாக தப்பான இது வந்துருச்சு, டவுட் வந்துருச்சு, நீங்கள் தான் இதை சரி பண்ணணும், எனக்கு லக்னம் சரியாக தப்பா, நான் கடக லக்னம், லக்னத்தில் குரு உச்சம், என்ன தொழில் பண்ணுறீங்க? ப்ரொஃபஸராக இருக்கிறேன். மிதன லக்கணங்க 2 ஹவருக்கு முன்னாடி. கரெக்டு குருஜி, மிதன லக்கணங்க 2ல் குரு உச்சம், ப்ரொஃபஸருங்க, போங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் உண்மை கைதட்டுறதுக்கெல்லாம் சொல்ல, ஒரே நிமிஷத்தில் ப்ரெடிக்ஷன் முடிஞ்சு போச்சு. உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தோன்னே எனக்கு அந்த டவுட் வந்துருச்சு குருஜி, நான் டெல்லியில் இருக்கிறேன், எனக்கு 8 எல்லாம் சுபத்துவம், ஆக எல்லாம் கரெக்டு. அந்த காலத்தில் 70 வயசில் ஏதோ தோராயமாக குறிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி மிதன லக்கண கேரக்டர் தான் எனக்கு ஜோசியம்லாம் புரியுது, இதுதான் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கிறேன், கவர்மெண்ட் ப்ரொஃபஸராக இருந்தேன், அவ்வளோதானே. ஒரு பாயிண்டில் சரி பண்ணிடலாம்ல.